ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச கப் கேக் செய்ய போகிறோம். அதுவும் ஹெல்த்தியாக பனானா வச்சு நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 2 பழுத்த வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க. இதில் 3/4 கப் அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். பவுடர் சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம், இல்லைனா நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். 1/2 கப் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் இல்லைனா உருக்கின பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா சன்ஃப்ளவர் ஆயிலே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணதுக்கப்புறம் 1/2 கப் அளவு புளிக்காத தயிர். ஏன்னா நம்ம எக் ஆட் பண்ண போகிறதில்ல, எக்லெஸ் கப் கேக் தான் செய்ய போகிறோம். இன்கேஸ் நீங்கள் எக்கு சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா 2 எக் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஊற்றி நல்லா இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவு சால்ட், இதையும் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் மைதா தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கோதுமை மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். 1 கப் அளவு மைதா, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, இது எல்லாமே போட்டு நல்லா சலித்து இந்த மிக்சரில் ஆட் பண்ணிக்கலாம். இது டெசிகேட்டட் கோகோனட்க்கு வீட்லேயே செய்தது. 5 ஸ்பூன் அளவு டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப அடித்து நம்ம பீட் பண்ணக்கூடாது, ஜென்டலாக நம்ம மிக்ஸ் பண்ணணும், இல்லைனா கேக் கொஞ்சம் ஃப்ளஃபியாக நமக்கு கிடைக்காது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 4லேருந்து 5 ஸ்பூன் அளவு பாலை காய்ச்சி ஆற வச்சு நான் ஆட் பண்ணியிருக்கேன். பால் ஆப்ஷனல் தான். இன்கேஸ் பேட்டர் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா பால் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம். இப்போது இதை நம்ம இந்த மாதிரி கப் கேக் மோல்டில் ஊற்றி நான் அவனில் 180 டிகிரி செல்சியஸில் கன்வெக்ஷன் மோடில் 30லேருந்து 35 மினிட்ஸ்க்குள்ளே வச்சு எடுத்திருக்கேன். நம்மளோட கப் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்மளோட கேக் பாருங்கள், செம்ம சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கிட்ஸும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.